மிக முக்கியமாக இப்போது நமக்கு கொடிய வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்சர், ஹார்ட் அட்டாக், இப்போது சர்க்கரை வியாதியும் அதில் வந்துருச்சு. அது வியாதியே இல்லை, நாம் அதை மிகப்பெரிய வியாதியாக உருவாக்கிட்டோம். சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள்லேருந்து முழுமையாக நம்ம குணமடையணும்னா 2 விஷயம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதில் வந்து ஆல்கலைன் ஃபுட், ஆசிடிக் ஃபுட். ஆசிடிக் ஃபுட்டுங்கிறது வியாதியை உருவாக்குது, ஆல்கலைன் ஃபுட்டு வந்து வியாதியை முழுமையாக குணமாக்குது, ரூட் காஸை க்யூர் பண்ணுது. இதுதான் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது எனக்கு இந்த வியாதிகள்லாம் வராமல் இருக்கணும்னா ஆசிடிக் ஃபுட்டு நான் சாப்பிடக்கூடாது. வியாதி வந்துருச்சு, நான் குணமாகிக்கணும்னா ஆல்கலைன் ஃபுட்டை மட்டும் எடுத்து நான் குணமாகிக்க முடியும், கம்ப்ளீட்டாக ரூட் காஸை க்யூர் பண்ண முடியும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை விஷயம். இப்போது இதில் வந்து நம்ம அதிகமாக பயமுறுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வரக்கூடியது ஒரு 30-32 வயசுலேருந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மிக பயப்படக்கூடிய ஒரு வியாதின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மிக முக்கியமான காரணம். தாட்ஸ் ஒரு காரணமாகவும் இருக்குது. இந்த சாப்பாட்டில் நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறதுனால இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, மிக முக்கியமாக நமக்கு இது வர்றதுக்கான அடிப்படை காரணம் கொலஸ்ட்ரால், கொழுப்பு. அதுக்கு அடுத்தது எண்ணெய். இது 2 தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலும் கால்சியமும் சேர்ந்து பிளாக்கை உருவாக்குது. ஸோ இதுதான் அடிப்படை காரணம். இது இப்போது எல்லாருமே இதை பற்றி பேசுகிறோம். நம்ம இயற்கை மருத்துவர்களும் பேசுகிறாங்க, நம்ம அலோபதி வைத்தியர்கள், மருத்துவர்களும் இப்போ இதை பற்றி ரொம்ப அற்புதமாக விரிவாக சொல்கிறாங்க நிறைய சோஷியல் மீடியாவில். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். ஸோ இது 2மே சுத்தமாக க்யூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு க்யூருக்கு மட்டும் நான் வழி சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், ஓமம், பெருங்காயம் தான் மிகப்பெரிய மருந்து. இதை நீங்கள் முறையாக உணவில் சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு ஹார்ட்டில் இந்த மாதிரி ஆர்டரிஸில் வந்து பிளாக் வர்றது, ஹார்ட் அட்டாக் வர்றது எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அடிப்படை காரணம் ஒரு சின்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்தால் கூட இன்றைக்கி நாம் பயந்துடுறோம். ஸோ இதில் நம்ம விரிவாக சொல்கிறதுன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதில் போக வேணாம். குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரே வழி, வீட்டில் இருந்தே நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு பூண்டு, மஞ்சள், மிளகு, இஞ்சி இது போதுமானதாக இருக்கும். இது நம்ம போக போக அதெல்லாம் உங்களுக்கு நான் செய்முறையில் விளக்கமாக செய்து காட்டவும் இருக்கிறேன். நான் நிறைய வந்து இதில் என்கிட்ட வந்து குணமானவங்களும் நிறைய பேர் உங்களோட இது அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஹெர்பலில் வந்து நாம் சொல்கிறோம் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இது வந்து அஸ்வகந்தா. இப்போ நான் வந்து என்னுடைய பேஷண்ட்டுங்களுக்கு இந்த அஸ்வகந்தாவை கொடுக்குறேன். இது இல்லாமல் அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய மருதம் பட்டை, இந்த மருதம் பட்டை, இந்த அர்ஜுனான்னு சொல்லுவோம், இது அர்ஜுனாவுடைய பட்டை, இந்த மருதம் பட்டையே கொடுக்குறோம். ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் தின்னர், நேச்சுரல் பிளட் தின்னர். இது வந்து லிவருக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடியது. லிவர் கிட்னி ப்ராப்ளத்துக்கு, ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப பலன் கொடுக்குது. ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது எல்லாமே வந்து நாம் கொடுக்குறோம். சின்னமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம லவங்க பட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சின்னமனுடைய எக்ஸ்ட்ராக்டை கொடுக்குறோம். மஞ்சள் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்து உங்கள் ஆர்டரியில் இருக்கிற பிளாக்கை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். இது ஹெர்பல். இது இல்லாமல் வீட்டில் இருக்க நம்ம ஸ்பைசஸ் மூலமாக குணப்படுத்திக்கிறது நீங்களே அதை செஞ்சுக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் டெய்லி வந்து மஞ்சள், கொஞ்சம் இஞ்சி, இது 2யும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு சுத்தமான தேன் கலந்து ஒரு டீ மாதிரி குடிங்க. ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு நல்ல நாட்டு பூண்டு எடுத்து, ஒரு பல்லு பூண்டு எடுத்து நீங்கள் சீவ் பண்ணிங்கன்னா போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வலி வந்துருச்சு, இப்போ நான் என்ன செய்யணும்? உடனடியாக அந்த வலி வந்தவங்கள நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி குந்த வச்சு ஒரு 50 கிராம் இஞ்சியை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாயில் போட்டு நல்லா மெல்ல சொல்லுங்கள். நல்லா மென்னுன்னு கண்ணு திறந்துக்கிட்டு மெல்ல சொல்லுங்கள். கை எங்கே வச்சுக்கிட்டு நல்லா மென்று சாப்பிட்டாங்கன்னா போகிறோம், கண்ணுலேருந்து தண்ணி வரும். உடனடியாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். அப்போதைக்கு ஃபஸ்ட் எய்டு. அதுக்கு பிறகு நாம் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது எல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த இஞ்சி மிகப்பெரிய பலன் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம வீட்டில் வந்து பூண்டு சட்னி சாப்பிடுவாங்க, வெங்காய சட்னி சாப்பிட்றோம். இதெல்லாம் வந்து பச்சையாக இதில் நம்ம சட்னி சாப்பிட்றதுல கூட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே சரி பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மருத்துவம் செய்யணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் நாள்தோறும் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டி இருக்கும். நீங்கள் இதை காலையில் டீயாகவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான தீர்வுங்க. இது இல்லாமல் நம்ம வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நண்பர்களே, ரொம்ப முக்கியமாக கவனிங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் இது. இந்த பிளாக் ஏன் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு, உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டு கிச்சனில் தண்ணி திறக்கிற அந்த பைப் இருக்கும். நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா அந்த கிச்சன் அந்த பேசிலேருந்து கீழே ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூபை எடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள், இல்லை சும்மா டியூபை எடுத்து கூட பாருங்கள். அதில் வந்து நிறைய அழுக்குகள் அடைஞ்சிருக்கும். இதுதாங்க நம்ம உடல்லையும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்றீங்களோ அதையெல்லாம் உங்கள் குடல்களில், அதே மாதிரி உங்கள் பிளட் வெசல்ஸில் நிறைய இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். இதை டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஒன்று, நீங்கள் சாப்பிடவே கூடாது கண்டிப்பாக அந்த உணவுகளை. சாப்பிட்றவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு சாப்பிட்டுட்டே நான் என்ன செய்யணும்னா, முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும். இந்த டீடாக்ஸ் பண்ணுறது வந்து குடலை வந்து சுத்தப்படுத்துறது மிக முக்கியமாக. இந்த குடல் சுத்தப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அடிக்கடி குடல் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குடல் சுத்தம்னா என்னன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் குடல் சுத்தப்படுத்துறது இல்லை, அதே சமயத்தில் உணவும் வந்து ரொம்ப அதிகபட்சமாக நம்ம ஆசிடிக் ஃபுட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதனால் ரொம்ப முக்கியம் டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா, நீங்கள் தண்ணியை பயன்படுத்தலாம். தண்ணி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்து தண்ணி சுட வச்சு, அந்த சுடு தண்ணியை ஒரு 2 கிளாஸ், ஒரு கிட்டத்தட்ட 300 2 கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு நான் சொன்ன பொசிஷனில் உட்காந்து குடிங்க. குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. கண்டிப்பாக தண்ணி குடித்தாவே போதும். அது இல்லாமல் அதையும் மீறி வந்து அவங்களுக்கு க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ ஹெர்பல் பக்கம் நம்ம போகிறோம். அதுக்கு நம்ம கடுக்காய், திரிபலா, எல்லாத்த விட மிகப்பெரிய பலன் கொடுக்கக்கூடிய பொன் அவுரின்னு சொல்லக்கூடிய சென்னா அப்படின்ற ஒரு ஹெர்ப் இருக்குது. அது நான் தரேன். அந்த சென்னாவில் வந்து அஜ்வைன்னு சொல்லக்கூடிய ஓமம், ஜீரகம் எல்லாம் கலந்து நம்ம பவுடராகவே வச்சுருக்குறோம். ஸோ இது கொடுக்குறேன். இது நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, நல்ல பலன் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு முதல்ல மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஸோ இந்த மலச்சிக்கல் இருந்ததுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் வரும். முக்கியமாக வந்து சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் கூட மலச்சிக்கல். எல்லா ப்ராப்ளத்துக்குமே அது அடிப்படை காரணம். அந்த மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வரணும். அதற்கு உங்களுக்கு நீங்கள் சாதாரண தண்ணியை முறையாக குடிச்சிங்கனாவே போதும். குடிக்கிறதுக்கு முறையாக கண்டிப்பாக நீங்கள் அந்த பொசிஷன், அந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து குடிக்கணும். காலையில் குடிச்சு பாருங்கள், பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டியது தான் நான் சொன்ன இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், ஓமம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் கலந்து எந்த விதத்தில் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட முடியும். ரசம், நம்ம ரசத்தில் அதுதான் இருக்குது. ஸோ மதிய உணவில் நீங்கள் ரசம் எடுத்துக்கலாம். காலை உணவில் நீங்கள் குடிக்கிற டீலேயே நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு டீ போட்டு குடிங்க. கண்டிப்பாக உங்கள் கை மேலே பலன் கிடைக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். ஸோ என்னுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்குது. நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நேரடியாக வந்து என்னை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. சர்க்கரை வியாதியிலேருந்து நீங்கள் முழுமையாக குணம் அடையணும், நான் சர்க்கரை வியாதியிலேருந்து வெளியிலேயே வரணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு உணவு தாங்க, ஆல்கலைன் ஃபுட்டு தான் உங்களுக்கு பயன் கொடுக்கும். ஸோ ஆல்கலைன் ஃபுட்டு காலையில் வந்து உங்களுடைய உடல் எடையில் நீங்கள் எவ்வளோ, அது 10 மடங்கு, அதாவது 10%, 70 கிலோ இருக்கிறவங்க ஒரு 700 கிராம் பழங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் பலவிதமான பழங்களை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மதிய உணவில் நீங்கள் 70 கிலோ இருக்கிறீங்கன்னா ஒரு 350லேருந்து 400 கிராம் வெறும் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. வெறும் காய்களாக எடுத்துக்கோங்க. சாலட்ஸ் மதிய உணவில் நிறைய எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு பிளேட்டாக இருக்கணும். இதுவே உங்களை முழுமையாக குணப்படுத்திடும் கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு செய்முறையில் விளக்கமாக காட்ட போகிறோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்து இதை பயன்படுத்திக்கணுன்றதுனால இந்த சேனலில் நான் இதை உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் இதை சொல்கிறேன். பயன்படுத்துங்க, கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஒரு 3 to 5 டேஸில் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். உங்கள் எடை குறைஞ்சிருக்கும், சர்க்கரை வியாதி குறைஞ்சிருக்கும், உங்கள் பிளாக் டோட்டலாக இல்லாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்களே என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், இல்லை நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்குங்க. சர்க்கரை வியாதியிலிருந்து நீங்கள் முழுமையாக குணம் அடைய முடியும் கண்டிப்பாக. இதுக்கு ஆல்கலைன் டயட்டு தான் முழுமையாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ ஹார்ட் பிளாக்லேருந்து வந்துடுங்க, சர்க்கரை வியாதியிலேருந்து வந்துடுங்க. வேறு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? ரொம்ப கொடுமையான வியாதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கேன்சரை பொறுத்தவரையில் நம்ம அதுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு முழுமையாக கேன்சரை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அதிலிருந்தும் வெளியில் வர முடியும் கண்டிப்பாக. நிறைய பேர் வெளியில் வந்துட்டு தான் இருக்காங்க. நன்றி, நமஸ்காரம்.